அத்தை மாமாங்களுக்கு எல்லாத்துக்குமே காலை வணக்கம். அத்தை மாமாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் உங்களோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். என்னோடய செல்லக்குட்டி ஆட்டுக்குட்டி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பால் குடிச்சிட்டு ஜாலியாக தூங்கி எழுந்திரிச்சிட்ருக்கு. இதை நான் ஜாலியாக பார்த்துக்கிறேன் அம்மா மாதிரியே. நான் ஆடு இறந்து போனதில் கொஞ்ச நாள் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கமெண்ட்ஸ்லேயும் அத்தை மாமாங்க பாப்பா அழுவாத, குட்டியை நல்லா பார்த்துக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது நானும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கேன். இப்போ நான் எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நானும் தினைக்கும் படிச்சுட்டு எக்ஸாமும் நல்லா எழுதுகிறேன். நானும் சந்தோஷமாக இதையும் நான் அம்மா மாதிரியே பார்த்துக்கிறேங்க. நல்லா பாருங்கள், சுட்டியாக இருக்குது பாருங்களேன், அழகா. இது ஆண், அது பெண்ணு. நான் ரெண்டையுமே நல்லா அம்மா மாதிரியே பார்த்துக்கிறேங்க. எனக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இவங்களையும் நான் நல்லா வளர்ப்பேங்க பத்திரமா. இவன் பேர் என்ன? இந்த தம்பி பாப்பா பேர் என்னென்னா, இவன் பேர் மகிழன், இவன் பேர் மகிழி. இவங்களோட 2 பேத்து பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நான் காய்கறி அறுவடை பண்ண போகிறேன். நீ ஜாலியாக விளாடு. இந்த குட்டி தக்காளியில் குழம்பு, ரசம் எது வச்சாலும் அப்படியே மனமாக சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வேணும்னா நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குற பாருங்களேன். சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்குது. இது நாங்கள் மருந்தும் அடிக்க மாட்டோம், உரமும் போட மாட்டோம். இது இயற்கையாக வளர்கிறது தான். பாருங்களேன், அவ்வளோ அழகழகாக பழுத்துலாம் கிடக்குது. என்ன பரிச்சை பாப்பா? நேற்று என்ன பரிச்சை, இன்னைக்கு என்ன பரிச்சை? நேற்று தமிழ்லையா, இன்னைக்கு இங்கிலீஷு. அதாயா. இன்னும் எத்தனை பரிச்சை இருக்குது? இன்னும் ஒரு 4 பரிச்சை தாயா இருக்கு. நல்லா எழுது சாமி, நல்லா படிச்சாமி. பரிச்சையில் பாஸ் பண்ணு. இது பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ளே இது பொறுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுக்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும். நான் பொறுக்க முடியல இவ்வளவு என்னால். சரியா? நிறையா பழுத்து கிடக்குது. தக்காளி ஊறுக்காய் போடலாம். இந்த தக்காளியில் ஊறுக்காய் போட்டால் நல்லா இருக்கும். நானும் போட்டு காட்டுறேன் அத்தைங்களுக்கெல்லாம். காட்டியா? உங்கள் அத்தைங்களுக்கெல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இப்போ இவ்வளோ பழுத்து கிடக்குதுப்பா. தக்காளியில் ஊறுக்காய் போட்டே ரொம்ப நாளாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இது அந்த நாளைய நாட்டு தக்காளிப்பா. ஆமையா? அந்த நாளையில இந்த குட்டி தக்காளி தான் அதிகம். இப்போ தாப்பா என்னென்னமோ தக்காளி வந்துருக்குது. ஆபீஸ் தக்காளின்லாம் வந்திருக்கு. ஆபீஸ் தக்காளி அந்த நாளைய நாட்டு தக்காளி தான். தக்காளி பார்க்கையிலேயே பாரு, கோழி குண்டு தக்காளி எப்படி அழகா இருக்குது பாரு. எப்பா சாமி, செம்மையா இருக்குது. பார்க்கறதுக்கே கோழி குண்டு மாதிரியே இருக்குது. உருட்டி கூட விளையாடலாம்யா. குண்டு விளையாடலாம். குண்டு விளையாடுறியா? பறிச்ச முடியிட்டான். பறிச்ச முடிகிற மட்டும் வேணாம், பறிச்ச முடிஞ்ச வாட்டிக்கு அப்புறம் விளையாடலாம். அத்தை பாருங்க அத்தை, பச்சை மிளகாய் எப்படி பழுத்திருக்குன்னு. அங்கமுத்து வாசலில் தங்கமுத்து காயுது, அதை எடுத்து வாயில் போட்டால் திக்குமுக்கா ஆடுது. இந்த பாட்டு நல்லா இருக்காத்த? இந்த பச்சை மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி. பாருங்கத்த, எவ்வளோ பெருசு தண்டிக்கீரை வளர்ந்துருச்சு. பூவும் பாருங்கள் அழகாக இருக்குது. ஆயாவும் தண்டிக்கீரை பொரியல் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா மணமாகவும் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஆயாவை தண்டிக்கீரை பொரியல் செஞ்சு தர சொல்லணும். ஆயா, எனக்கு தண்டு கீரை பொரியல் செஞ்சு தாயா. சரி சாமி, பள்ளிக்கூடம் போயிட்டு வா. போயிட்டு வா, நான் சாயந்தரமா செஞ்சு வைக்கிறேன். சரியா? சாப்பிடு சாமி. நீ எனக்கு சின்ன குட்டி உலகம் இல்லை. இன்னைக்கு அம்மா என்ன புதுசாக செஞ்சுருக்காங்க? அவ்வளோ வாசமாக இருக்குது, போய் பார்த்துருவோம். அம்மா சாமி, என்னம்மா செய்வீங்க? நானா? நெல்லிக்காய் ஊறுக்காடாம்மா. ஐ, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் நெல்லிக்காய் ஊறுக்கா. ஜாலி ஜாலி. இதோ நெல்லிக்காய் ஊறுக்காய் சாதம் வடிச்சிட்டேன்.
அப்படியே வத்தல் புளிக்குழம்பு வச்சாச்சு. சரிம்மா. நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஆ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆ வாங்க கிளம்பலாம். ஸ்கூலுக்கு பேக் பண்ணி வச்சிருமா. சரி சாமி, உனக்கு பிடிச்ச ஊறுகாய் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிக்கல. ஆ பேக் பண்ணிட்டு வந்து வச்சிடுறேன். நீ போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. போங்க விடுங்க. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. ம் 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 என்ன சரோ, காலையிலே குடத்தோட வந்தாச்சு. தண்ணி பிடிக்கும். தண்ணி பிடிக்கியா? சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன். என்ன சாப்பாடு? முருங்கைக்காய் குழம்பு. பாருமா, அவங்க வீட்டு முருங்காயை அவங்களே சாப்பிட்றாங்க. நமக்கு 2 காய் கொடுத்தா தான் என்ன? ம் தரேன். தரையா? சரி வா உட்காரு. ஏன் சரோஜா நேற்று வரல? நேற்று வந்தேன், நீங்கள் ஆள் இல்லை. ஆள் இல்லையா? நான் பார்த்துட்டு போயிட்டேன். எப்பப்பா ஆள் இல்லை, வீட்லே தான் இருந்தான். அப்போ உள்ளே படுத்துருந்துருப்பீங்க. எப்பா உள்ளே படுத்துருமா? சாமி சொல்லுமா சைனம் சொல்லுமா நீ வந்ததா எங்களுக்கு? நான் பார்த்தேன், சரி ஆளுங்க போயிட்டேன். அப்போ உள்ளே படுத்துறதுக்குள்ள கூப்பிட வேண்டியது தானே? நான் உள்ளே படுத்துக்கிறத நல்லா பார்க்கலாம். அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படி போயிட்டேன். சரியான அப்பா சாமி, அப்படியே அமுக்கமாக அப்படியே போயிட்டேன். சரோஜானா எப்படி சரோஜா? சரோஜா மருமகள்ல பாசக்கார மருமகப்பா. பாசக்கார மருமகதா. ஐயா, சித்தி மட்டும் மருமகங்கிறியே, அப்ப எங்க அம்மா யாரு? அதுவும் மருமகத்தாப்பா எனக்கு. அதுவும் மருமகத்தான், இதுவும் மருமகத்தான். ஒன்று வலது கண்ணு, ஒன்று இடது கண்ணு. ஓகா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, ஓகே, சூப்பர். மஞ்சு குட்டியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே அப்படிலே இல்லைப்பா. பாருங்க, அம்மாவும் சாப்பாடு வடிச்சிட்டாங்க, நானும் ஸ்கூலுக்கு எடுத்துக்கிட்டேன். அம்மா எனக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டாங்க. இது வந்து குழம்பு, வத்த குழம்பு. ஆமாம். அடுத்து நான் ஊறுகாய், அம்மா செஞ்ச ஊறுகாய் நல்லா இருந்துச்சு. நானும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணிப்பேன். தனியாக டப்படக்கூடாது, ஒன்றா போட்டுடாமா? எத்தனை டப்பாவும் எடுத்துகிட்டு போகுது? சரிதான், போட்டுக்கோ. இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை, அப்புறம் நீ உனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டாங்க, எனக்கு கிடைக்கலமாம்ப, நீ எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொரு நாள் கூட நிறையா ஊறுகாய் போட்டுக்கலாம். இன்னிசி கொடுங்க மஞ்சுக்குட்டி. கையிலே தாம்மா வச்சுருக்கேன். நம்மளும் எத்தனை செடி வச்சாலும் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு 10 பூ 20 பூ பூக்குது. அதுக்கப்புறம் காஞ்சி போயிடுது. வாரானா மஞ்சுக்குட்டிக்கு சந்தையில் பூ வாங்கிட்டு வர்றது நம்மளுக்கு வேலையாக இருக்குது. மஞ்சுவுக்கு கொஞ்சமாக பூ வச்சாலாம் பிடிக்காது. என்ன, முடி எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதை விட நீளமாக கூட பூ வச்சுக்கோம். மஞ்சு? ஆமாம்மா. ஆமாம்மா, அவ்வளோதான். பொம்மை கட்ட மாதிரி தானே வச்சு வருவா. இன்றைக்கி வந்து எனக்கு இங்கிலீஷ் பரீட்சை. எங்கள் அண்ணா வந்து 8வது படிக்கிறாங்க, அவங்களுக்கும் இன்றைக்கி இங்கிலீஷ் பரீட்சை. நாங்கள் 2 பேருமே நல்லாவே படிச்சிட்டோம். உங்களோட ஆசீர்வாதத்தை நாங்கள் நல்லாவே எழுதிடுவோம். அத்தை மாமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாய். வாங்க போகலாம்.